12 வயசு பையனோட அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து சார் இவன் இதை பண்ணணும், ஐபிஎல் ஆடிடணும், இவன் இந்தியா ஆடிடணும் அப்படின்னு. நான் ஒரு பேரண்ட் என்ன பண்ணாங்கன்னு கூட சொல்கிறேன். 5 இயர்ஸில் வந்து அகாடமியில் சேர்க்குறாங்க. அந்த பையனுக்கு அப்போ 5 வயசு. சேர்க்கும் போதே அவங்க பேரண்ட் என்ன சொல்கிறாங்க, சார் இவன் ரிஷப் பந்த் மாதிரி இவனை எதுவும் மாற்றிடாதீங்கன்னு. நான் அப்படியே ஸ்டன்னாக என்ன ரிஷப் பந்த் மாதிரியா, நீங்கள் பேட்டிங்கில் சொல்கிறீங்களா இல்லை நடந்து போகிறதுல சொல்கிறீங்களா, இல்லை பேட்டிங்லான்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் அவரை குறை சொல்ல, அவருக்கு வந்து அவர் பையன் இந்தியா ஆடணும், இந்த மாதிரி பிளேயராக வரணும். அப்போ ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்டலாம் மேட்ச் டெஸ்ட்டில் வின் பண்ணி கொடுத்தாரு. அப்போ ரிஷப் பந்த் ரொம்ப பெரிய பிளேயராக எமர்ஜ் ஆகிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு வந்து அந்த பையனை ரிஷப் பந்த் ஆகும். ஸோ அவர் என்கிட்டே இப்படி சொல்லும் போது அந்த பையன் வீட்டில் ஆப்வியஸாக ஒரு நாள் ஃபுல்லாக அவர் கூட தான் இருக்க போகிறான், டெய்லி இருக்க போகிறான். எக்ஸாக்ட். ஸோ பேரண்டோட ரோல் என்ன சார்? எப்படி சார் அந்த அண்டர் 12 அண்டர் 14 கிட்ஸை ஹேண்டில் பண்ணணும்? பேரண்டோட ரோல்னால் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ வந்து நமக்கு எங்கே இந்த ஸ்டூடியோவில் பார்த்தா லைட்லாம் இருக்குது. இந்த லைட்டை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆக்சுவலாக அவர் வந்து அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம்னு ஒன்று உண்டு. எப்படின்னா சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் எடுக்கும்போது கிரிக்கெட்டில் இப்படி தான் பார்ப்போம், ஏன்னா அந்த நியூரான் வேலை செய்யாது, பாவம். இந்த மாதிரி நிறையா டெஃபிஷியன்சிஸ் இருக்குது. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ஸ்கூலில் சரியான கவனிக்கலன்னு சொல்லி அவரோட பேரண்ட் ஹெட் மாஸ்டர் வந்து அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதி, இந்த பையன் இருந்தான்னா எல்லாருமே பசங்களும் சரியாக படிக்க மாட்டாங்க, இந்த பையனை ஸ்கூலில் விட்டு நான் தூக்கிடுறேன்னு சொல்லிட்டார். இது ரியலாக நடந்தது, இது படித்தோம், அதுதான். ஸோ அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இந்த குழந்தைக்கு வந்து மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி குழந்தை வந்தோன்னே என்ன சொல்கிறாங்க தாமஸ் ஆல்வா எடிசன்ட்ட, சார் சொன்னார் இந்த ஸ்கூலில் நீ ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கியா, அதனால நீ வந்து இந்த ஸ்கூலுக்கு பதிலாக நீயே படி, வேற ஒரு இடத்துல படிக்கட்டும், இந்த அளவுக்கு எந்த குழந்தைலையும் மேட்ச் பண்ண முடியல, நீ தான் சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. ஒரு மோட்டிவேட்டிங் வேர்டுனால நம்ம இன்னைக்கு லைட்டு கிடைக்குது நமக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ என்ன ஆச்சு, மோட்டிவேட் பண்ணோன்னா இது நடந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இவர் ஒரு நாள் பார்க்கும்போது அந்த ஹெட் மாஸ்டர் கூட்ட லெட்டரை பார்த்துடுறாரு தாமஸ் ஆல்வா எடிசன். என்னடா இவ்வளோ பேடாக நம்மளை பற்றி சொன்னவரை நம்ம அம்மா இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக தெரிஞ்சது. எத்தனை மோட்டிவேட் பண்ணுறோமோ, எத்தனை டெமோக்ராட்டிக்காக இருக்கோமோ, அத்தனை குழந்தைங்க வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணும். ஏன்னா ஹியூமன் பிறக்கும் போதே மிஸ்டேக்கோட தான் பிறக்கிறோம். We have to expect the mistake, we have to respect the mistake and we have to correct the mistake. Okay. மிஸ்டேக்ஸ்னால அப்படியே ஒரு குத்தம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி அவுட் ஆவார், இன்டர்நேஷ்னல் பவுலர்ஸ் வைடு போடுறாங்க, இட் ஆல் ஹேப்பன்ஸ். அது என்னென்னா ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சால் அடுத்த தடவை நம்ம அது பண்ணாமல் இருக்கணும், அப்படியே இது பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால இட் இஸ் ஆல்வேஸ் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க, வீட்டில் ஃபுல்லாக இருக்க போகிறாங்க, கோச்சோட 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான், அந்த டைமில் தான் அந்த குழந்தைய பாதுகாக்கணும்.